ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது வக்ர கிரக பலன்கள். வக்ர கிரகங்கள் என்றால் என்ன? இந்த வக்ர கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் எது போன்ற பலன்களை எல்லாம் வழங்கும் என்பதை பற்றிய ஒரு சில குறிப்புகளை கலந்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வக்ர கிரகங்கள் என்ற ஒரு தன்மை இந்த படத்தில் நீங்கள் எளிமையாக புரிஞ்சிக்கணுங்கிற மாதிரி காட்டியிருக்கேன். அதாவது வான்வெளியில் நவ கிரகங்களின் வக்ர நிலை. இது ஒரு ரஃப்பான ஒரு ஃபிகர். இது நாட் எக்ஸாக்ட்லி. இப்போது சூரியனை மையமாக கொண்டு ஏனைய கோள்கள் அனைத்தும் நீள்வட்ட வடிவத்தில் சுற்றி வருகின்றது. இந்த கோள்களை எல்லாம் நம்ம சூரிய குடும்பம் என்று சொல்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சூரியனின் கதிர்வீச்சுக்கு கட்டுப்பட்டு சூரியனின் கதிர்வீச்சுகளை கொண்டு அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மேற்பட்டு வெளியே செல்லாமல் சூரியனை சுற்றி நீள்வட்ட வடிவில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன என்பது அனைவருக்குமே தெரிந்ததுதான். இப்படி இந்த நீள்வட்ட வடிவத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள், இங்கே உதாரணத்துக்கு நான் புதனை எடுத்து காட்டியிருக்கேன். இந்த புதன் என்ற இந்த கிரகம் இப்படி வரக்கூடிய பாதைகள் இந்த நீள்வட்டத்தில் வளைந்து திரும்பக்கூடிய இடம் என்று இந்த பாருங்கள், இங்கே ஒரு கட்டிங் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த இடம், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு பிராக்கெட் போட்டு வக்ர நிலைன்னு காட்டியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரஃப்லி அப்ராக்சிமேட்டாக இந்த டிஸ்டன்ஸுங்கிறது வக்ரகதி காலம். இந்த வக்ரகதி அப்படிங்கிறது எப்போவுமே கிரகங்கள், இங்கே பாருங்கள், பூமியை சுற்றி சந்திரன் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கார். அவரோட பயணம் என்னமோ அதே போல தான் இருக்கும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த கிரகம் இந்த வளைவில் போய் திரும்பக்கூடிய இடம் என்பது பின்னோக்கி வருவதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை காட்டும். ஸோ இந்த ஒரு மாய தோற்றம் என்பதுதான் வக்ரநிலை. இந்த மாய தோற்றம் என்ற இந்த நிலை, இந்த வார்த்தை வக்ர கிரகங்கள் சார்ந்த ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்களில் எல்லா இடங்களிலுமே எதிரொலித்து கொண்டு இருக்கும் என்பதை இந்த படத்தின் வாயிலாக உங்களுக்கு உணர்த்துவதற்காக காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். வக்ரநிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை, அந்த மாய தோற்றத்தை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வது கிடையாது. ஆனால் பின்னோக்கி செல்வது போல உள்ள ஒரு நிலை என்பது வக்ர கிரகங்களின் நிலைகள் ஆகும். ராகு கேதுக்கள் தவிர அனைத்து கிரகங்களும் அதன் பாதையில் கடிகார முள்ளுக்கு வலப்பக்கம் நேர்கதியில் தொடர்ச்சியாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அதாவது அவரவர்களுடைய வட்டப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ராகு கேதுக்கள் மட்டும் எதிர்கதியில் சுற்றி வருகிறார்கள். இருப்பினும் வக்ர கிரகங்களின் நிலையை அறிவியல் படி பார்க்கும் பொழுது நாம் தினமும் சூரியன் உதயமாவதையும் மறைவதையும் பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் சூரியன் ஒரே இடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் பூமி சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டே இருப்பதால் சூரிய உதயம் மறைவு இவற்றை நாம் தினசரி பார்த்து கொண்டும் அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம். அதே போலவே ஒரு கிரகம் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சென்று வளையக்கூடிய கால அளவை கிரகங்களின் வக்ரகதி காலம் என்று கூறுகிறோம். இப்படி வக்ரகதி அடையக்கூடிய போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராகவோ மாறுபட்டோ அல்லது புதிய பரிணாமத்திலோயோ அதனுடைய
காரகத்துவ பலன்களை கொடுப்பதற்கு நேரிடும். இருப்பினும் ஒரு வக்ர கிரகம் முழுமையாக எதிர்மறையாக செயலாற்றும் என்பது கிடையாது. தனது காரகத்துவத்தையும் தனது வீட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒரு மாறுபட்ட விதத்தில் செயலாற்றுவதற்கு ஜாதகரை வெறித்தனமாக ஆவேசத்துடன் செய்வதற்காக அவரை தூண்டும். ஆனால் அது சமுதாயத்தின் கண்களுக்கு மாறுபாடாக அல்லது வித்தியாசமாக தோன்றினாலும் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த செயல் என்பது மிக மிக சரியாகத்தான் தோன்றும். ஒரு கிரகம் வக்ர நிலையில் உச்சம் பெற்றால் நீசத்தன்மையையும் வக்ர நிலையில் நீசம் பெற்றால் உச்சத்தன்மையும் வழங்கும் என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் தன் நிலையில் இருந்து மாறுபட்ட கோணத்தில் இயங்கும் என்று மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். குரு செவ்வாய் சனி கிரகங்கள் 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது வக்ரகதி அடைகிறார்கள். அதோடு சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் வரும்போது அதிவக்ரமும் 9ஆம் இடத்திற்கு வரும்போது வக்ரநிலை முடிவடைந்து நேர்கதியும் அடைகிறார்கள். கிரகங்களின் சுற்றும் வேகம் அடிப்படையில் ஒவ்வொரு வக்ரகதிக்கான காலமும் குறிப்பிடப்படுகிறது. புதன் சூரியனுக்கு 13 பாகைக்குள் வரும்போதும் சுக்கிரன் 8 பாகைக்குள் வரும்போதும் வக்ரகதி அடைகிறார்கள். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதி என்பது கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திரனுக்கும் வக்ரகதி கிடையாது. புதன் ஒரு வருடத்திற்கு 3 முறையும் சனி மற்றும் குரு ஒவ்வொரு வருடத்தில் சில மாதங்களும் செவ்வாய் சுக்கிரன் 2 வருடங்களுக்கு ஒரு முறையும் வக்ரகதி அடைகிறார்கள். கிரக வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் சூரியன் இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரத்தில் செல்லும் போது அந்த கிரகம் வக்ரம் பெறும். அதுபோல சூரியனுக்கு 21வது நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அந்த கிரகம் வக்ர நிவர்த்தி அடையும். புதன் 24 நாட்கள் வக்ரமாகவும் சுக்கிரன் 42 நாட்கள் வக்ரமாகவும் செவ்வாய் 80 நாட்கள் வக்ரமாகவும் குரு 120 நாட்கள் வக்ரமாகவும் சனி 140 நாட்கள் வக்ரமாகவும் இருப்பார்கள். இப்போ நம்ம இந்த வக்ர கிரகத்துடைய தன்மைகளை எல்லாம் பார்ப்போம். இப்போ ராசி கட்டம் உங்களுக்கு ஒரு ராசி கட்டத்தையும் இங்கே உதாரணத்துக்கு கொடுத்துருக்குறோம். குரு வக்ரம் பெற்றவர்கள் குரு காரகத்தன்மையில் சமுதாயத்தின் போக்கிற்கு மாறுபட்ட தன்மையில் யோசிப்பார்கள். அதில் குறிப்பாக 5ஆம் இடம் குருவின் வீடாக வரும் பொழுது குலதெய்வம் சார்ந்த காலாகாலமாக முன்னோர்கள் மூலமாக இருந்து வந்த அடிப்படை கட்டமைப்புகளை ஏன் இப்படியெல்லாம் நாம் வழிபடக்கூடாது, இதை ஏன் இப்படி மாற்றி அமைக்கக்கூடாது, இதனை சரி செய்யக்கூடாது அப்படியெல்லாம் யோசித்து அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை தனது பாணியில் செயல்படுத்தியும் பார்ப்பார்கள். வக்ர கிரகம் மற்றொரு வக்ரகத்தோடு இணையும் பொழுது தான் இழந்த பலனை அல்லது தனது காரகத்துவ பலனை இரட்டிப்பாக தரும். அதாவதுங்க, ஒரு வக்ர கிரகம் ஒரு வீட்டில் இருப்பது சிறப்பு தான். ரொம்ப அதீதமாக தனது காரகத்துவத்திற்காக அது செயலாற்ற வைக்கும் ஜாதகரை. அதே சமயம் இன்னொரு வக்ர கிரகத்தோடு இணைந்து ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது மேலும் தனது காரகத்துவ வேலைகளை சீரிய முறையில் செய்யும். வக்ர கிரகம் மற்றொரு வக்ர கிரகத்தின் பார்வையை பெறும் பொழுதும் தான் இழந்த பலனை ரெட்டிப்பாக தரும். இணைவோ பார்வையோ 8 பாகைக்குள் இருக்கும் பொழுது அதன் பலன்களும் வீரியமிக்கதாக இருக்கும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம இங்கே குருவையும் இங்கே சுக்கிரனையும் போட்டிருக்கோம். இந்த 2 பேருமே வக்ர நிலையில் ஒருவர் பார்க்கிறார்கள். இது போன்ற நிலையில் இந்த 2 கிரகங்களின் காரகத்துவங்களும் ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் கிடைத்து கொண்டு இருக்கும். ஒரு கிரகம் வக்ரம் பெற்று வக்ர கிரகத்தின் பார்வையோ வக்ர கிரகத்தின் சேர்க்கையோ அது ராகு கேதுவாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் எந்த மாற்றமும் இன்றி அதே நிலையில் தனது சாயலில் மாறுபட்ட சிந்தனையில் ஜாதகருக்கு வழங்கும். செவ்வாய் வக்ரமடைந்து மற்றொரு வக்ர கிரகத்தோடு இணையும் பொழுது கிரக யுத்தத்தில் ஈடுபடாது.
இப்போ பாருங்கள், பொதுவாக செவ்வாய் நின்ற வீட்டில் மேலும் கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் செவ்வாயோடு கிரக யுத்தத்தில் ஈடுபடும் என்பது பொதுவான அடிப்படை விதி. அதே செவ்வாய் வக்ரம் அடைந்து ஏனைய கிரகங்களும் வக்ரமான நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தோடு கிரக யுத்தம் என்ற தன்மையில் ஈடுபடாது. ஒரு பாவத்தில் வக்ர கிரகங்களோடு 8 பாகைக்குள் இணைந்த நேர்கதியில் செல்லும் மற்ற கிரகங்கள் அந்த குறிப்பிட்ட வக்ர கிரகத்தின் நட்பு கிரகங்களாக இருப்பினும் கூட அவர்களோடு இணைந்து ஒருமித்த பலனை வக்ர கிரகங்கள் கொடுக்க மாட்டார்கள், தனித்தே செயல்படுவார்கள். இங்கே பாருங்கள், சுக்கிரனும் சனியும் நம்ம பொதுவாக சொல்லுவோம் 2 பேரும் ஒரு அணி கிரகங்கள். இவர்கள் இருவரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. இருப்பினும் கூட இங்கே சுக்கிரன் வக்ரம் அடைந்திருக்கார், மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கார், திருவாதிரை 1ஆம் பாதத்தில். ஒரே பாதம் தான் டிஃப்ரெண்ட் 2 பேருக்குள்ள. அப்போ கண்டிப்பாக 8 டிகிரிக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ சனி நேர்கதி, சுக்கிரன் வக்ரகதி. இந்த நிலையில் இவர்கள் இந்த சுக்கிரன் சனிக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த சுக்கிரன் சனியினுடைய இணைவு எந்த அளவிற்கு ஒரு அணி கிரகங்கள் நல்ல ஒரு சுப தன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பலன் சொன்னோம்னா அந்த இடத்துல முற்றிலும் மாறுபட்ட விதமாக இருக்கும். சுக்கிரன் லக்ன சுபர், இயற்கை சுபராக இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு ஒரு சுபராக கூட இருக்கட்டும். இப்போ உதாரணமாக இந்த கும்ப வீட்டுக்கு இது இங்கே ரிஷப வீடாக இருக்குது. ரிஷப வீடு 1ஆம் வீடுன்னா ஒரு சுக்கிரன் லக்ன சுபர் தான். இப்போ ஒரு லக்ன சுபராக இருந்தாலும் இயற்கை சுபராக இருந்தாலும் வக்ரம் பெற்று தனது முதல் எதிரியான குருவை எந்த நிலையில் பார்த்தாலும் குருவின் காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ஜாதகருக்கு பாதிக்கும். இப்போ இங்கே ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒருவர், அவருக்கு சுக்கிரன் லக்ன சுபராக வராரு, இங்கே 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் இவர் வக்ரம் அடைந்து குருவை பார்க்கும் பொழுது இந்த குருவின் காரகத்துவம் என்பது அடிபடுவதோடு மட்டுமல்லாமல் இவரின் இந்த 8ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு என்பது மிக பெரிய அளவிற்கு பாதிக்கும். முதல் வேலையாக இந்த 2 வீட்டையும் பாதிக்கிற வேலை என்னென்ன செய்யணுமோ அதை தான் இந்த சுக்கிரன் பண்ணிகிட்டு இருப்பார். தனக்கு என்ன கிடைக்கணுங்கிறத காட்டிலும் இந்த 2 வீட்டை பெரிய அளவிற்கு பாதிக்க வைக்கிற வேலையை முழு மூச்சில் செய்வார். அதுலேயும் சுக்கிரனுடைய தசாபுத்தி காலங்களில் வீரியமாக இந்த வேலையை செய்வார். இரண்டு வக்ர கிரகங்கள் ஒரே பாவத்தில் நின்று அவற்றை ராகு கேதுக்கள் பார்வை செய்வது அல்லது இணைவு பெறுவது அல்லது ஒரு வக்ர கிரகத்தை மற்ற வக்ர கிரகம் பார்வை செய்வது இது போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை வக்ர கிரகங்கள் ஒரு பாவக ரீதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவகம் மிகுந்த வலிமை பெறுகிறது. இப்போ பாருங்க, இங்கே ராகு ப்ளஸ் சுக்கிரன், வக்ர சுக்கிரன் இருக்கு. அப்போ இங்கே 2 வக்ர கிரகங்கள் இருப்பதற்கு சமம். இங்கே குரு சனி ப்ளஸ் கேது, இப்போ இங்கே 3 வக்ர கிரகங்கள் இருக்கு. இப்போ இந்த 3 வக்ர கிரகங்கள் இங்கே இருக்கக்கூடிய 2 வக்ர கிரகங்களோடு தொடர்பு வருகிறார்கள். ஆகவே இந்த 2 வீடுகளும் மிகுந்த அளவிற்கான வைப்ரேஷன் வந்து ஜாதகருக்கு கொடுக்கும். போட்டி போட்டுட்டு இந்த 5 கிரகங்களும் ஜாதகருக்கான காரகத்துவங்களை பயங்கரமாக கொடுப்பாங்க. இந்த தொடர்புகள் பெற்ற கிரகங்களின் காரகத்துவங்களை அந்த கிரகங்கள் சிறப்பாக ஜாதகருக்கு வழங்குகிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை யார் தடுத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது பாவகங்கள் நீங்கள் எந்த பாவத்தில் வேணாலும் நிற்கட்டுங்க. ஆனாலும் இந்த கிரகங்களின் காரகத்துவங்கள் என்பது ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். ஒரு வக்ர கிரகம் சார்ந்த காரகத்துவம் ஜாதகருக்கு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கும். அதாவது அந்த வக்ர கிரகத்தின் உயிர் மற்றும் பொருள் காரகத்துவம் சார்ந்து ஜாதகர் மிகவும் பிரியமாக இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் அந்த உயிர் காரகத்திடமிருந்து ஜாதகரை பிரிக்க முடியாது. இங்கே பாருங்கள், குருவும் சனியும் வக்ரமாக இருக்காங்க, இங்கே சுக்கிரன் வக்ரமாக இருக்குது. இந்த குருவாக இருக்கும்போது ஆசிரியர் தனக்கு கல்வி கொடுத்த வித்தை கொடுத்த எந்த குருவாக இருந்தாலும் அந்த குருக்கிட்ட இவர் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக அந்த ஜாதகர் இருப்பார் வக்ரம் அடைந்திருந்தால். அதே போல் தன்னுடைய குழந்தை. சுக்கிரன் வக்ரம் பெற்றவர்கள் தன்னுடைய கலத்திரத்தோடு, ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தால் மனைவியுடன், அல்லது கணவனாக அது மனைவியாக இருந்தால் தனது கணவனுடன் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க.
மேலும் வக்ர கிரகங்கள் என்பது ராமாயணத்தில் வரும் வாலியைப் போல பலன் கொடுக்கும். அதாவது வாலிக்கு அவரது முன்னால் யார் இருந்தாலும் அவர்களுடைய வீரம், பலம் இவை இரண்டும் வாலிக்கு சென்றுவிடும். அதுபோலவே தான் ஒருவருக்கு ஒரு வக்ர கிரகம் இருக்கும் பொழுது அந்த வக்ர கிரகத்தின் காரகத்துவங்கள் அவர் எதிரில் உள்ளவரிடம் இருந்து அவருக்கு கிடைத்துவிடும். அதாவது வக்ர கிரக பெற்ற கிரகத்தின் காரகத்துவம் எந்த குருவிடமும் செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வித்தையை பிரபஞ்சம் அவருக்கு வழங்கிவிடும். இங்கே பாருங்க, குரு வக்ரம் பெற்று இந்த இடத்துல நிற்கிறாருங்க. இங்கே புதன் சனி நேர்கதி கிரகங்கள் தான் இவங்க. அதே போல் இங்கே செவ்வாயும் நேர்கதி கிரகம். இந்த அனைத்து கிரகங்களும் இங்கே குருவை பார்க்கிறார்கள். பொதுவாக நம்முடைய ஜோதிட விதி என்னவென்றால், ஒரு கிரகம் தனது பார்வை மூலமாக மற்றொரு கிரகத்தை பார்வை செய்யும் பொழுது தன்னுடைய காரகத்துவத்தை அந்த கிரகத்தின் மீது திணிக்கும் என்பது ஜோதிட விதி. ஆனால் இங்கெல்லாம் அதுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த போல் அந்த கிரகம் வக்ரமாக இருக்கும் பொழுது நீ என்ன என்னை பார்த்து உன்னுடைய காரகத்துவத்தை ஏன் மேலே அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய காரகத்துவத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நான் எனக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி இந்த வக்ர கிரகம் என்ன பண்ணுன்னா, இந்த கிரகத்தோடைய அனைத்து தன்மைகளையும் இவர் வாங்கிக்குவார். இவர்களுடைய இப்போ செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்குறாரு, புதன் சனி 7ஆம் பார்வையை பார்க்குறாங்க. இப்போ என்ன செய்வாருன்னா, இவர்களுடைய அனைத்து காரகத்துவங்களையும் இவர் வாங்கிக்குவார். எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தேவையான போது நீங்கள் உங்கள் காரகத்துவத்தை நான் பயன்படுத்துகிறேன்னு வாங்கிக்குவார். ஆகவே இவர் இந்த குருவனுடைய காரகத்துவத்தை பெறுவதற்கு முடியாது. ஒருவர் ஒரு வித்தையை அவர் ஆயுள் முழுக்க கற்று தேர்ந்தவர் என்றாலும் அவர் முன் அதே வித்தை சார்ந்த காரகத்துவம் கொண்ட கிரகத்தை வக்கிரமாக கொண்ட ஒருவர் அவரோடு சிறிது நாட்கள் பழகினால் இவர் காலம் முழுக்க கற்ற வித்தையை குறிப்பிட்ட சில நாட்களிலேயே அவரிடமிருந்து கற்றுக்கொள்வார். அதாவது அந்த வித்தை இவருக்கு தானாகவே அவரிடமிருந்து கிடைத்துவிடும், அல்லது பிரபஞ்சம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த காரகத்துவ அறிவை அந்த குறிப்பிட்ட கிரகம் வக்ரம் பெற்ற ஒருவருக்கு தானாக சென்றுவிடக்கூடிய சாத்தியக்கூறுகளை வழங்கிவிடும். இது எப்படி சொல்லலாம்னா, உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே எந்த ஒரு கேமரா எந்த ஒரு இதுவுமே அலோடு கிடையாது, ஒரு விசிட்டர் ஏரியா, அது ஒரு பல நுட்பமான இயந்திரங்கள் அடங்கிய ஒரு இடம்னு வச்சுக்கோமே. அந்த இடத்துல விசிட்டர்ஸுக்கு எதற்குமே அனுமதி இல்லாமல் விசிட்டர்ஸ் மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா, உதாரணமாக சனி வக்ரம் அடைந்த ஒரு நபர் அவர் அந்த ஒரு இயந்திரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல போகிறார் அப்படின்னா, அவருக்கு கேமரா வேண்டியதில்லை, பேனா வேண்டியதில்லை, எதையும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அப்படியே அந்த இயந்திரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டாருன்னா போதும். நல்லா கவனித்து அந்த இயந்திரங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டாருன்னா போதும். இவர் அதே போல் இயந்திரங்களை இவரால் உருவாக்க முடியும். அதுதாங்க வக்ர கிரகம். இந்த வக்ர கிரகத்தை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்கள் அடங்கிய ஒரு விசேஷமான தன்மை கொண்ட ஒருவர் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிக்கிறாரோ, இவர் ஜஸ்ட் லைக் தட்டு ஒரு விஷயத்தை அந்த இயந்திர தொழில்நுட்பத்தை கண்ணால் பார்த்த உடனேயே இது இப்படி தான் இயங்குது, இது இந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு தான் இயங்குதுன்னு கணிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக இருப்பார். லக்னாதிபதி வக்ரம் பெற்ற ஜாதகர் குடியிருக்கும் வீட்டிற்கு முன்னால் யாரும் குடியிருக்க முடியாது. அப்படியே குடியிருந்தாலும் அந்த வீட்டில் அவர்கள் நிலையாக இருக்க முடியாது. எப்பவாவது வருவதும் போவதுமாக இருப்பார்கள். இல்லையெனில் வீட்டின் வாயில் படியை வேறு பக்கம் திருப்பி வைத்து கட்டியிருப்பார்கள். நேர்கதி கிரகம் ஒரு விஷயத்தை பூரணமாக தெரிந்து கொள்ள வைக்கும். வக்ரகதி கிரகங்கள் ஒரு விஷயத்தை பூரணமாக தெரிந்து கொண்ட நபர்களை அவர்கள் மூலமாக உருவாக்கும். இப்போ பாருங்க, சிம்மலக்கணம் 2இல் குரு வக்ரம் இல்லாமல் நிற்கிறார் என்றால் இவர் 5ஆம் இடத்தின் சாஸ்திர வித்தைகளை எல்லாம் நல்லா கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஆனால் இதே குரு வக்ர நிலையில் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற சாஸ்திர தொடர்பான கல்விகளை பிறர் தெரிந்து கொள்வதற்கு
சப்போர்ட்டாக இருப்பார். அப்படி அதனை தெரிந்து கொண்ட நபர்களை இவர் உருவாக்குவார். உதாரணமாக புதன் வலிமை பெற்று நேர்கதியில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நல்ல கல்வித்திறன் உடையவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் புதன் வக்ரம் பெற்றவர்கள் பல திறன் வாய்ந்த கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய திறன் பெற்று இருப்பார்கள். பள்ளி கல்லூரி நடத்துபவர்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் புதன் நீசபங்கம் பெற்றவர்களுக்கும் இது பொருந்தி வரும். ஒரு கிரகம் நேர்கதியில் இருக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த அனைத்தையும் அந்த ஜாதகர் தேடுதலை நோக்கி சென்று அதனை பெறுவதற்கு முயற்சி செய்வார், அல்லது ஜாதகர் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை முழுமையாக அடைவார். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த வக்ர கிரகம் சார்ந்த காரகத்துவங்களை பெரிய அளவிற்கு ஜாதகர் உருவாக்குவார், அல்லது அது போன்ற காரகத்துவங்களை கொண்ட மனிதர்களை உருவாக்குவார். மற்றும் அந்த கிரக காரகத்துவங்கள் கொண்ட பொருட்களை இந்த சமுதாயத்திற்கு பெரிய அளவில் பயன்படும் வண்ணம் தயாரித்து வழங்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பார். உதாரணமாக ஒருவருக்கு செவ்வாய் கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது, செவ்வாய் என்பது வீரம், வேகம், அவசரம் இவையெல்லாம் குறிப்பிடும். செவ்வாய் வக்ரமடைந்த ஒருவரிடம் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒருவர் சண்டையிடுவதற்கு வருகிறார் எனும் பொழுது, சண்டையிட வருபவரின் வீரம், தைரியம் அனைத்துமே வக்ரமடைந்த நபருக்கு தானாகவே சென்றுவிடும். அதுபோன்ற சூழலில் இவரிடம் சண்டை அல்லது இவரை மிரட்டுவதற்காக வந்தவர் சரணாகதியாகி நிற்பார். வக்ர கிரகம் பிளஸ் இன்னொரு வக்ர கிரகம் சேர்ந்தால் அதிக அளவு பலம். வக்ர கிரகம் ஆட்சி வீட்டில் பலம் இல்லை என்று எடுத்த முடியாது, பலம் குறைவு. வக்ர கிரகம் நீசராசியில் பலம் பெற்ற அமைப்பில் இருக்கும். சனி செவ்வாய் வக்ரம் பெற்று நீச பலகை வீடு பெற்றால் அதிக பலம் தருவார்கள். வக்ரம் பெற்ற கிரகங்கள் இளமையில் கஷ்டங்களையும் போராட்டத்தையும் கொடுத்து முதுமையில் ஏதோ ஒரு வகையில் சாதனையுடன் கூடிய புகழை தருகிறது. பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலன்கள் அதிகம் தந்து கடைசியில் பயனற்ற நிலையையோ அல்லது புகழையோடு மரணத்தையோ தந்து விடுகிறது. சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் பல சோதனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் தந்து பின் நல்ல வாய்ப்புகளை தருகிறது. ஒரு ஜாதகத்தில் 3க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தால் கடினமான சோதனைகளையும் வேதனைகளையும் தந்து கடைசியில் உயர்நிலைக்கு வந்து புகழையும் எதிர்பாராத திடீர் மரணத்தையும் தருகிறது. சனி வக்ரநிலை உலகப் பற்றுகளில் இருந்து விடுவித்து கொண்டு ஆன்மீகத்தில் உயர்வடைய வழிகாட்டுகிறது. ஆனால் பரிவர்த்தனையுடன் இந்த சனி வக்ரம் பெற்றால் இந்த பலன் என்பது மாறுபாடாக இருக்கும். புதன் வக்ரநிலை சமயோசிதமான புத்திசாலித்தனத்திற்கும் ஏமாற்றுவதற்கும் திறமையாக பேசுவதற்கும் கபட நாடகத்திற்கும் துணை புரிகிறது. குரு சனி வக்ரநிலை கௌரவம் புகழை ஏற்படுத்துகிறது. ஒரு கிரகம் வக்ரமடைந்து அஸ்தங்கம் அடையாவிட்டால் மிகவும் வலுவாக கருதப்படுகிறது. இது புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும்தான் இந்த நிலை. வக்ரபலம் பெற்ற ஒரு கிரகம் அசாதாரண தன்மை அல்லது விபரீதமான நிலை பெற்று பலன் தர வல்லது. கேடு விளைவிக்கும் பாவ கிரகங்கள் வக்ர நிலை பெறும் பொழுது கெட்ட மற்றும் எதிலும் சாதகமற்ற சூழலையே தரும். அதே சுப கிரகங்கள் வக்ர நிலை பெறும் பொழுது நல்ல மற்றும் எதிரில் சாதகமான சூழலையே தரும். ஒரு கிரகம் வாக்குஸ்தானத்தில் நின்று வக்ரம் பெறும்பொழுது அது சுப கிரகமாக இருந்தால் அந்த நபர் சுபமான வாக்குகளை சொல்லும் பொழுது அது அற்புதமாக சுபத்தன்மையுடன் கூடியது பலிதமாகும். அதுவே ஒருவருக்கு 2ஆம் இடத்தில் அசுப கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது அவர்கள் அசுபமாக ஏதேனும் ஒரு வார்த்தையை பிறருக்கு சொல்லும் பொழுது அதன் உடனடியாக அந்த அசுபத்தன்மை என்பது நிறைவேறும். இப்படி 2 வகையான வாக்குபலம் என்பதும் அந்த வக்ர கிரகங்கள் 2 தன்மையில் ஜாதகருக்கு வழங்கும். ஒரு கிரகத்திற்கு மேல் ஒருவரின் ஜன ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரகதி அடைந்திருந்தால்
எந்த வக்ரம் பெற்ற கிரகம் அதிக பாகை கொண்டுள்ளதோ அதுவே அதிக விளைவை, அது நல்லதையோ கெட்டதையோ ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நிற்கும் பொழுது அந்த வக்ர கிரகத்திற்கு பகை கிரகத்தை மற்றும் அதன் ஆதிபத்திய வீடுகளை முதலில் தண்டிக்கும். ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நிற்கிது. இப்போ உதாரணமாக இங்கே செவ்வாய் வக்ரம் பெற்று இந்த இடத்துல நிற்கிறாரு. இந்த செவ்வாய்க்கு பகை கிரகம் என்று சொல்வது புதனையும் சனியும் பகை கிரகம்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த செவ்வாய் வக்ரத்துடன் எந்த இடத்துல போய் ஒரு ஜாதகத்தில் நின்றாலும் இந்த புதன் மற்றும் சனியையும் அதன் வீடுகளையும் பெரிய அளவிற்கு தண்டிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளணும். வக்ரம் பெற்ற கிரகம் தன் ஆதிபத்தியம் சார்ந்து வேறு யாரிடத்திலும் எந்த உதவியையும் கேட்காது. ஏங்க எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கையில் காசு இல்லைங்க, எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு எதை சார்ந்த ஒரு உதவியும் யார்கிட்டையுமே கேட்காது. யாரிடத்திலும் தனது காரகத்துவ மேன்மைக்காக தலைவனையும் நிற்காது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு லக்னாதிபதியே வக்ரம் பெற்றுச்சுன்னு வச்சுங்க, அவர் போய் யார்கிட்டையுமே தலைவணங்கி எனக்கு இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார். வக்ரம் பெற்ற கிரகம் தன் ஆதிபத்திய வீடுகளின் தன்மையை காட்டிலும் தனது காரகத்துவ பலன்களையே முதன்மையாக பெரும்பான்மையாக வழங்கும். ஒருவருக்கு ஒரு கிரகம் வக்ரம் பெற்று நிற்கும் பொழுது அதன் காரகத்தன்மை யார் கேட்டாலும் அவர் மறுக்காமல் அதனை தாராளமாக செய்து கொடுத்து விடுவார். உதாரணமாக ஒருத்தருக்கு சனி வக்ரம் அடைந்து இருக்கு, எந்த வீட்டில் நின்னாலும் சரி, அவர் போய் யாருக்கிட்டையும் எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கலாம் கேட்கவே மாட்டார். ஆனால் அவர்கிட்ட போய் மற்றவர்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க, இந்த வேலையை ஒன்று செஞ்சு கொடுங்க, உங்களால் தான் முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அந்த வேலையை அவருக்கு செஞ்சு கொடுத்துருவார். உதாரணமாக சனி வக்ரம் பெற்ற ஒருவரிடம் எந்த வேலையை நாம் கேட்டாலும் சிரமம் பார்க்காமல் செய்து முடித்து கொடுத்து விடுவார். ஒருவருக்கு ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அனைத்தும் முந்தைய பிறவியின் தொடர்ச்சி என்று அர்த்தம். ஆகையால் தான் ஒரு கிரகத்தின் காரகத்துவம் அந்த கிரகம் வக்ரம் அடையும் பொழுது யாரிடமும் சொல்லாமலேயே அதற்கான அனைத்து நுட்பங்களையும் ஜாதகர் தெரிந்து கொள்வார். வக்ர கிரகத்தை ஒரு கிரகம் பார்வை செய்கிறது எனும் பொழுது பார்வை செய்யக்கூடிய கிரகம் தன் காரகத்துவத்தை அவ்வளவு எளிதாக வக்ர கிரகம் மீது பதிய வைக்க முடியாது. இவர் குரு தான், குருவுக்கு 5ஆம் பார்வை ரொம்ப சுபத்துவமான பார்வை அப்படின்லாம் சொல்கிறாங்க. குருவின் மூலமாக இந்த 5ஆம் இடம் அற்புதமாக சுபத்துவம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இங்கெல்லாம் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இங்கே சனி வக்ரம் அடைந்து விட்டார். இந்த சனி வக்ரம் அடைந்ததுனால நீ எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் இருந்துங்க, ஆனால் நான் என் வழி தனி வழி அப்படின்னு தான் இந்த சனி பண்ணிகிட்டு இருப்பார். உதாரணமாக சனியின் லக்னமாக இருக்குன்னு வச்சுங்க, இப்போ ஒரு மகர லக்னமாக இருக்கலாம். இந்த மகர லக்னத்துக்காரனுடைய லக்னாதிபதி போய் வக்ரம் பெற்று இந்த 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்தின் சனியை குரு பார்க்கிறார், புனிதப்படுத்தி விட்டார் அப்படின்லாம் சொன்னால் அங்கெல்லாம் இந்த பலன் வராதுங்க. சரி, வக்ர கிரகம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், புகழ், கௌரவம், பாராட்டு எவையும் ஜாதகர் விரும்பாமலேயே இருப்பார். பாருங்க, ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது, சனி வக்ரமாக இருக்குது. உழைப்பால் சிறந்தவர், உயர்ப்பால் உயர்ந்தவர், சிறந்த உழைப்பாளி, நல்ல எதுவுமே ஒரு இடத்துல நிற்காமல் பணியாற்றக்கூடியவர் அப்படின்லாம் சொன்னாலும் அந்த பாராட்டெல்லாம் ஜாதகர் கண்டுக்கவே மாட்டார். எதை வேணாலும் சொல்லிக்கிங்கப்பா அப்படியா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். சண்டை கிரகமான செவ்வாய் நேர்கதியில் இருக்கும் பொழுது பிரின்சிபல் ஃபைட்டர் ஆகவும், அதே செவ்வாய் வக்ரகதியில் இருக்கும் பொழுதே பாலிசி ஃபைட்டராகவும் இருப்பார், ஜாதகர் இருப்பார். இது என்னங்க இது பிரின்சிபல்ங்கிறீங்க பாலிசிங்கிறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், செவ்வாய் இவருக்கு நேர்கதியில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் என்ன பண்ணும், செவ்வாய்க்கான அனைத்து வகையான குணங்களை கொடுத்தாலும் கூட எப்போல்லாம் இவருக்கு ஒரு பிரச்சனை யாராவது கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இந்த செவ்வாய் தன்மையை வெளிப்படுத்துவார். இந்த செவ்வாய் நேர்கதியில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய் நல்ல உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, அல்லது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இவருக்கு ஒரு பிரச்சனை வரணும்,
அல்லது இவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவர் அந்த இடத்துல தன்னுடைய வீரம், அவசரம், சண்டை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபைட்டர். ஆனால் அதே செவ்வாய் இங்கே வக்ரம் அடைந்த ஒரு ஜாதகத்தில் இங்கே நீசமாக தாங்க இருக்குது, ஆனால் வக்ரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், பாலிசி ஃபைட்டராக மாறிடுவார். அதாவது ஒரு தொழிற்சங்கம் வச்சுருக்கலாம், அல்லது ஒரு கட்சிக்கு தலைமை வகிக்கலாம், அல்லது ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான குறிக்கோளுக்காக தொடர்ச்சியாக போராடக்கூடியவராக இருக்கலாம். இப்படி ஒரு குழுவிற்கு தலைமை ஏற்று எப்போவுமே இவருடைய வேலையை என்னென்னா பேனர் வச்சுக்கிட்டு ஒரு சண்டை மீன்ஸ் ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்பது, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த நோக்கம் நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக போராடுவது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறவங்களாம் செவ்வாய் வக்ரம் அடைந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதுதான் பாலிசி ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறது. பிரின்சிபல் ஃபைட்டருங்கிறது எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அதுக்கு ஒரு சண்டை போட்டேன், ஒரு கோவப்பட்டேன், போனேன், அவனை மிரட்டினேன், சத்தம் போட்டேன், வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இயல்பான வேலைகளுக்கு போயிடுவார். ஆனால் பாலிசி ஃபைட்டரை வந்து நம்ம திருப்திப்படுத்தவே முடியவே முடியாது. இப்போ சமுதாயத்தில் சண்டைக்காரர்கள் என்பவர்கள் இந்த பிரின்சிபல் ஃபைட்டராக இருக்கிறவங்க மேலே வந்து சமுதாயத்தில் யாருக்கும் கோபமே இருக்காது. ஆனால் இந்த பாலிசி ஃபைட்டராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலே தான் இந்த சமுதாய மக்களுக்கு அதிக கோபம் இருக்குது. ஏன்னா இவங்களை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. புதன் ஒருவருக்கு வக்கிரமாக இருக்கும் பொழுது கல்வி சார்ந்த எந்த ஒரு சந்தேகங்களையும் பிறரிடம் கேட்க மாட்டார். ஆனால் இவரிடம் கேட்ட அனைத்து சந்தேகங்களையும் பிறருக்கு தீர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பார். அதே சமயம் படித்தது ஒன்று, செய்யும் தொழில் ஒன்றாகவும் இவர்களுக்கு இருக்கும். பொதுவாக வக்ர கிரகத்தின் தன்மைகள் யாவும் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பும் நிலைக்கு ஒப்பானதாக இருக்கும். நிறைய கேட்டிருப்பீங்க, லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு அவன் ரைட்டில் வண்டி ஓட்டிட்டு போவான், அந்த மாதிரி ஒரு இடக்கமுடக்கான ஆளியா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேலையை இந்த வக்ர கிரகங்களும் செய்யும். வக்ர கிரகம் ஜாதகரின் வாழ்நாளில் அந்த கிரகம் சார்ந்த ஏதேனும் ஒன்றை இந்த சமுதாயத்திற்கு ஜாதகர் மூலமாக ஒரு படைப்பை வழங்கியே தீரும். வக்ர கிரகம் நின்ற இடம் சார்ந்து ஜாதகருக்கு ஒரு சர்ஜரி கட்டாயமாக இருக்கும். சூரியன், சந்திரன் முதலான கிரகங்களின் எதிரி என்று குறிக்கக்கூடிய சனி வக்ரம் அடையும் பொழுது அவர்களின் தாய் தந்தையர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைந்துட்டா கட்டாயமாக அவர்கள் தாயாரும் தந்தையாரும் ஒரு பவர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. எவ்வளோதான் வறுமையான குடும்பமாக இருந்தாலும் சரி, வசதியான குடும்பமாக இருந்தாலும் சரி, சனி வக்ர நிலையில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குழந்தை பிறக்குது அப்படின்னா தாய் தந்தையரை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பொதுவாக ஒரு கிரகம் ராகு கேதுக்களுடன் இணைந்து வக்ரம் பெறும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்து நிற்கும் பொழுது அப்பார்ட்மெண்ட் வீடுகள் அல்லது அடுக்குமாடுகளை அவர் வாழ்நாளில் கட்டாயம் கட்டியே தீருவார். இவர் சுக்கிரன் வக்ரம் அடைந்து ராகுவோடு நிற்குது. இந்த நிலை எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் இவர் கலைத்திறனில் ரொம்ப மோகம் கொண்டவராக இருப்பார், கலைகளை ரசிப்பவராக இருப்பார். இவர் கட்டாயமாக வீடு கட்டுவார். அது வீடு எப்படி கட்டுவார், ஒன்றுக்கும் மேற்பட்ட மாடி வீடுகளை கட்டுவார். பார்க்குறதுக்கு லுக் லைக் அப்பார்ட்மெண்ட் வீடு மாதிரியே இருக்கும், அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடுகளை கூட கட்டக்கூடியவராகவும் இருப்பார். ஒரு நேர்கதி கிரகமும் வக்ர கிரகமும் 8 பாகைக்குள் இணைந்து ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது கடுமையான பாதிப்பை அந்த பாவகத்திற்கு தங்கள் காரகத்துவங்கள் சார்ந்து வக்ர கிரகம் வழங்கும். இப்போ பாருங்கள், குருவும் சந்திரனும் இணைந்து இருக்காங்க, உடனே இதை குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே குரு வக்ரம் அடைஞ்சிட்டாருங்க. அப்போது இந்த சந்திரனை படாத பாடுபடுத்துவார். இந்த சந்திரனுடைய காரகத்துவம் மற்றும் இந்த சந்திரனுடைய வீடு சார்ந்த பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த குரு மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகம் வக்ரம் அடைந்து அந்த வக்ர கிரகத்தோட சந்திரன் போய் நின்றாலும் அந்த காலகட்டங்களில் அந்த பாவகம் சார்ந்து அந்த கிரகம் சார்ந்து சந்திரன், இப்போ சந்திரனுங்கிறதுனால என்னென்னா மனம் உடல் ஜாதகருக்கு தடுமாட்டம் அடையும். அது மட்டுமல்ல, ஒரு கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்ரத்தில் இருக்கும் பொழுது கோச்சார சந்திரன் அந்த வக்ர கிரகத்தின் மீது பயணிக்கக்கூடிய நாட்களில்
ஜாதகரின் மனம் உடல் கண்டிப்பாக கெடும். எந்த கிரகம் வக்ரமாக இருந்து அதன் மேலே சந்திரன் போனாலும் ஜாதகரின் உடல் மனம் கெடும். அதே போல் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும் பொழுது அதன் மீது சூரியன் செல்கிறார் என்றால் ஜாதகருக்கு நோய்கள் தொடர்பானது, புகழ் குறையும், கௌரவம் குறையும், ஜாதகருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைவான ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். இங்கே நம்ம ஜாதகத்தில் பார்த்துட்டு நல்லா இருக்கு, தசா புத்தி நல்லா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அங்கே ஒரு வக்ர கிரகத்தின் மீது சூரியன் போயிட்டு இருப்பார். சூரியன் வக்ர கிரகத்தோடு பயணிச்சுக்கிட்டு இருப்பார். அல்லது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ர கிரகத்தின் மீது கோச்சார சந்திரன் அல்லது சூரியன் செல்லும் பொழுதும் உங்களுக்கு உடல்நலம், மனநலம், ஆன்மபலம் குறைபாடு என்பது கண்டிப்பாக ஏற்படும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை ஆய்வு செய்யும் பொழுது கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகத்தையும் இணைத்து காலபுருஷ ராசிகளையும் மூன்றாம் பட்சமாக இணைத்து தான் பலன் எடுக்கணும். அப்போ தான் ஒரு சரியான துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும். குரு கேது இணைவு கேல யோகம் என்று கூறினாலும் குரு வக்ரம் பெற்று கேதுவுடன் இணையும் பொழுது மட்டுமே இந்த கேல யோகம் முழுமையாக இருக்கும். ஆனால் நேர்கதியில் இருக்கும் குரு கேதுவுடன் இணைந்து இருக்கும் பொழுது கடுமையான கடன்காரராகத்தான் ஜாதகர் இருப்பார். அதே சமயத்தில் ஜாதகர் எங்கு கடன் கேட்டாலும் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம், நிறைய படிச்சிருக்கோம், நம்முடைய அனைத்து கல்விகளிலும் குரு கேது கேல யோகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆகா, கேல யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படிமோ. ஆனால் குருவும் கேதுவும் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிறவங்களாம் இருக்காங்க. பெரிய கடன்காரராக இருக்கிறவங்க இருக்காங்க. கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போனவங்களாம் இருக்காங்க. இப்போ இதற்குள்ள என்ன சூட்சம் அப்படின்னா, எந்த பாவத்தில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில கணக்கெல்லாம் இருக்குங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு கேது இணைவு என்பது நல்ல சுப பாவத்தில் சுப வீடுகளில் இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த குரு கேது என்பது வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கு தொடர்புள்ள வீடுகளில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அவருக்கு அந்த கேல யோகம் என்பது வேலை செய்யும். 2ல் இருக்கலாம், அல்லது 8ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்தாலும் ஜாதகருடைய 2ஆம் இடத்தை பார்க்கும் குரு. ஸோ இந்த மாதிரி 2ஆம் இடத்திற்கு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல அந்த குரு இருந்து கேதுவோடு இணைக்கணும். குரு வக்கரம் அடையணும். அப்போ தான் அவருக்கு கேல யோகம் என்ற கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்திற்கு தொடர்பு பெறாமல் குரு கேது இணைந்து வக்கரமே பெற்று இருந்தாலும் கூட அது கேல யோகம் என்பது ஜாதகருக்கு பலன் இல்லாதான் இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறாரு, யார் அவர் அப்படிங்கிறது தான் நம்ம போய் ஆய்வு பண்ண முடியும். அது ஜாதகர் கிடையாது. சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது மட்டுமே வக்ர கிரகங்கள் நல்ல பலனை ஜாதகருக்கு வழங்கும். காரணம், ஒரு கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது முழுமையாக சூரியனின் ஈர்ப்பு சக்திக்குள் கட்டுப்பட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரத்தை உங்களுக்கு காட்டினேன். இப்போ சூரியன் இங்கே இருக்காருன்னா இப்படி நீள்வட்ட பாதையில் கிரகம் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கிரகம் இந்த ஈர்ப்பு திறனை விட்டு வெளிவட்டத்திற்கு போகாமல் காக்கக்கூடிய வேலையை, இந்த இழுக்கக்கூடிய வேலையை இங்கே சூரியன் தான் செய்கிறார். அப்போ இந்த சூரியன் இங்கே செய்கிறதுனால இந்த கிரகம் வக்ரகதி காலகட்டத்தில் சூரியனின் ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டு வளைவலை திரும்புகிறார். ஸோ அதனால் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் வக்ர கிரகங்கள், எல்லா கிரகமும் சூரியனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அது வேறு விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வக்ரகதி காலத்தில் சூரியனின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அதனால தான் இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் சார்ந்த உயிர்காரகத்துவம் அல்லது அந்த பாவக வீடுகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சூரியனுக்கு மட்டும்தான் கட்டுப்படும், வேறு யாருக்குமே கட்டுப்படாது. தன்னிச்சையாக தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கின்ற கிரகம் வக்ர கிரகம். எனக்கு என்ன தெரியுதோ அதான் நான் செய்வேன், நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த வக்ர கிரகம். ஆனால் சூரியன்கிட்ட அந்த மாதிரி சொல்லாது, சூரியனிடம் மட்டும் கட்டுப்படும். ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் வீடுகள் சார்ந்த முன்னேற்றத்திற்காக ஜாதகர் அதன் காரகத்துவம் மூலமாக கடுமையாக உழைப்பார். இப்போ உதாரணமாக குரு வக்ரம் அப்படின்னா குருவின் வீடுகள் தனுசு மீனம், இந்த வீட்டுக்காக
கண்டிப்பா ஜாதகர் போராடுவார். பொதுவாக உச்சம் பெற்ற கிரகம் சார்ந்த ஈகோ என்பது ஜாதகரிடம் அதிகமாக இருக்கும். அதைவிட பல மடங்கு ஈகோ என்பது ஒரு வக்ரம் பெற்ற கிரகத்தின் தன்மையில் ஜாதகருக்கு இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், உச்சம் பெற்றிருக்கா, அப்போ அந்த கிரகம் சார்ந்த ஈகோ உனக்கு அதிகமாக இருக்கும்பா, கொஞ்சம் சில இடங்களில் கவனமாக இரு, பிடிவாதமாக இருக்காத, கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இது எதுக்கு? உச்சம் பெற்ற கிரகத்திற்கு. இதே தன்மை வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இவர்களுக்கு நம்ம அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ உச்சம் பெற்ற கிரகத்துக்கு அட்வைஸ் பண்ணோம்னா ஓகே சார் நான் பண்ணிக்கிறேம்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வக்ரம் பெற்ற கிரகம் இருக்குன்னா அந்த வக்ரம் பெற்ற கிரகம் சார்ந்த தன்மையில் நீ இதெல்லாம் செய்யாதப்பா, குறைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டார். இப்போது குரு வக்ரம் அப்படின்னா, குரு வக்ரம் அடைந்தவர்கள் குருவின் தன்மை சொல்லக்கூடிய வேதம், புராணங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல பண்புகள், சாஸ்திர சம்பிரதாயங்கள், தான் கற்ற விஷயங்கள், இவை அனைத்தையுமே பிறருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வேலையில் அவர் செய்வார். இது உறவுகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பிடிக்காது. உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாதா, போயா படிச்சியா செஞ்சியா, தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா திட்டுவாங்க. ஆனால் இவர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். யாருமே இவரை அடக்க முடியாது. தான் சார்ந்த சாஸ்திரம் தொடர்பான விஷயங்களை பிறருக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், அது வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவர் அதிலிருந்து ஓய்வு என்பது அவருக்கு கிடைக்காது. அது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், குடும்ப உறுப்பினர்களிடம் எந்த ஒரு பாராட்டு இல்லை என்றாலும் அவர் அதற்காக தான் பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகம் நீசபங்கம் அடைந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்தன்மைகள் ஜாதகரின் இளமை காலத்தில் ஏங்க வைத்து பிற்காலங்களில் சிறப்பாக இருக்கும். குருங்கிறவர் பெரும் பணம், பொருளாதாரம், இருப்பு நிலை எல்லாமே குரு தாங்க. சுபத்தன்மை எல்லாமே குரு தான். நல்ல மதிப்பு மரியாதை, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு கௌரவம், இதெல்லாம் கொடுக்கறது குரு தான். ஆனால் இந்த வக்ரம் ஒருத்தருக்கு குரு அடைஞ்சிருக்காருன்னா இளமை காலத்தில் அதெல்லாம் சுத்தமாக அவருக்கு எதுவுமே இருந்திருக்காது. இந்த குருங்கிறது உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இதே போல் எல்லா கிரகத்துக்கும் பார்க்கணும். எந்த கிரகம் வக்ரம் அடைந்தாலும் அந்த வக்ர கிரகம் சார்ந்து இளமையில் படு கேவலமாக வாழ்க்கையில் சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்க. புதன் ஒருத்தருக்கு வக்ரம் அடைஞ்சிருக்குன்னா இளமையில் அவங்களுக்கு சரியான படிப்பு வராது. படிக்காத பையன், படிக்காத பொண்ணு அப்படின்னு படிப்பை வச்சு அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க தான் பிற்காலத்தில் பல கல்வியாளர்களையே உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக வருவாங்க. வக்ர கிரகங்களை திதிசூன்யம், அவயோகம், பாதகம் என்ற எந்த நிலைகளும் கட்டுப்படுத்தாது. இவங்க ஃபுல் ஃப்ரீ பேர்ட்ஸ். இவங்க எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், யார் கூட வேணாலும் நிற்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இவங்க தான் சகலமானவர்களுக்கும் முதலாளி மாதிரி. அப்போ இவங்கள போய் இது திதிசூன்ய வீடுப்பா, நீ ஒன்றும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, பாதகஸ்தானம்னு சொல்ல முடியாது, எதையுமே இவரை சொல்ல முடியாது. பாதகாதிபதி கூட வந்து நின்னாலும் இவருக்கு எந்த பாதகத்தையும் தர முடியாது. வக்ரம் பெற்ற கிரகம் ஃப்ரீ பேட், அனைத்தையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட காளை மாதிரி அவர் ஓடுவார். அவரெல்லாம் யாரும் பிடிச்சி கட்டி போடலாம் முடியாது. அதுவும் ஒரு வக்ர கிரகம் சரராசியில் இருந்துருச்சுன்னா சொல்லவே வேணாங்க. ரொம்ப ரொம்ப படு வேகமாக அதனுடைய வேலைகளை செய்யும். ஸ்திர ராசியில் இருக்குது அப்படின்னா ஓரளவு அப்படியே நிலையாக இருக்கும். நான் அப்படியும் போல இப்படியும் போலன்னு இருக்கும். உபயமாக இருந்தால் சில நேரங்களில் அந்த கிரகம் சரி நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், பரவாயில்ல இப்படியே எவ்வளோ நாள் இருக்கிறதுன்னு நினைக்கும். எங்கே பிரச்சனை அப்படின்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைந்து சரராசியில் போய் நின்றுட்டால் அவர்களுக்கு படாத வேதனைகளை கொடுக்கும். அதுவும் ஒரு அசுப்பு கிரகம் வக்ரம் அடைந்து சரராசியில் நிற்கவே கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு அசுப்பு கிரகமும் தன்னுடைய காரகத்துவத்தை மிதமிஞ்சி செய்யுங்கிற அடிப்படையில் போயிட்டு சரராசியில் இருந்தால் அவர்களுக்கு கடுமையான அளவிற்கு அவர்களை வாட்டி எடுக்கும். ஒரு கிரகம் வக்ர நிலையில் பயணிக்கும் பொழுது சில காலகட்டங்கள் அதிசாரத்திலும் செல்லும். அது போன்ற காலகட்டத்தில் வக்ரத்திற்கு உண்டான பலன் என்பது பெரிய அளவிற்கு இருக்காது. இப்போ ஒரு குறிப்பிட்ட கிரகம் வக்ரகதியில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு திடீர்னு என்ன பண்ணும், கொஞ்ச நாள் அதிசாரத்தில் வேகமாக ஓடும், ஸ்பீடாக போகும், அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வக்ரத்துக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகும்.
ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பு, அதிசாரத்தில் இருக்கக்கூடிய கேப்பில் அது வக்ரத்திற்கான வேலைகளை செய்யாது. சுருக்கமாக சொன்னால் வக்ர கிரகம் என்பது நல்லவனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க, கெட்டவனுக்கு உன்னை காட்டிலும் பல மடங்கு நான் கெட்டவன் அப்படிங்கிறத தன்னுடைய காரகத்தின் மூலமாக வெளிப்படுத்தும். இப்போ ஒரு குரு, மறுபடியும் குருவுக்கு வரேன், ஏன்னா எல்லாமே ஒரே கிரகமாக சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். குரு வக்ரம் பெற்றிருக்கு. இந்த குரு கிட்ட வந்து குரு தன்மையில் யாரேனும் இவரிடம் சரியான முறையில் நடந்துக்கிட்டானா அவர்களுக்காக தன்னுடைய குணாதிசயத்தை, தனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கும்னு சொல்லப்போனால் பெரிய ஒரு தொகை பொருளாதார உதவி கேட்டால் கூட எடுத்து கொடுத்துரும். சரி வச்சுக்க, நீ வச்சுக்க, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற, எனக்கு திருப்பிலாம் தராத, நீ வச்சுக்கொண்டு கொடுத்துரும். ஆனால் இதே வக்ரமா குரு சார்ந்த விஷயத்தில், குருத்தன்மை சார்ந்த விஷயத்தில் இந்த ஜாதகரிடம் யாரேனும் ஒரு போலியாக நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். எந்த அளவுக்கு இது வந்து கெட்டவனை இந்த இடத்துல மாறுமோ அப்படியே ரிவோக் ஆகும். அப்படி கெட்ட அசுபத்தன்மையில் ஒரு சனி கூட அவ்வளோ தண்டனையை கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த குரு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவரை வந்து மாற்றி விடும். என்ன இவர் பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்ல அற்புதமான நபராக இருந்தார், என்ன இப்போ ஒரு சின்ன தப்பு பண்ணது நம்மளை இப்படி பனிஷ் பண்ணுறாருன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிடும். ஸோ வக்ர கிரகங்கள் ஒருவருக்கு, குறிப்பாக ஒருவருக்கு லக்னாதிபதி வக்ரமாக இருக்கக்கூடிய ஒருவரிடம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்ககிட்ட பழகிற வரைக்கும் ரொம்ப நல்லவனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் பகைத்து கொள்ளவோ எதிர்க்கவோ அல்லது எதிர்கருத்துக்களை, விமர்சனைகளை அவர்களுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா, ஏண்டா இவர்கிட்ட இப்படி பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்க. கவனமாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு கிரகம் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிரகம் சார்ந்த தன்மையை அவருக்கு பிடித்தது போன்று நாம் செயல்படுத்தும் பொழுது அவரிடமிருந்து ஏராளமான உதவிகளை அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவம் வாயிலாக பெற முடியும். இப்போ நம்ம சொன்னது தான். அதே சமயம் ஒருவரின் வக்ரத்தின் தன்மைகளை, அதாவது என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட தன்மை சார்ந்து நம்ம எதிர்மறையாக செயல்படுத்தி அவர்கிட்ட பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதே போல் அசுபத்தன்மை, பலமான அளவிற்கு அசுபத்தன்மையை அந்த கிரகங்கள் காரகத்துவம் வாயிலாகவே அந்த ஜாதகர் நமக்கு கொடுத்துருவார். உதாரணமாக ஒருத்தருக்கு சனி வக்கரம் பெற்று லக்னத்தோடு தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரிடம் எந்த உதவிகளாக இருந்தாலும் அவர் சிறிது பாராட்டி சொன்னாலே போதும், அவர் எளிமையாக அந்த வேலையை நமக்கு சிரமம் பார்க்காத செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளை ஏதேனும் குறைகளாகவோ குற்றங்களாகவோ சொன்னோம்னா, குற்றம் சொல்வரின் சராசரியான தினசரி வேலைகள் அவர்களே செய்யக்கூடியது இருக்கும் இல்லையா, அந்த வேலைகளை கூட அவர்கள் தினசரி செய்ய விடாத அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனைகளை, பிரச்சனைகளை கொடுத்துருவார். நன்றி நண்பர்களே. அனைத்து குறிப்புகளையும் கவனமாக கேட்டு உங்களுடைய ஜாதகத்திற்கு, உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் கிரகங்கள் வக்ரகதி அடைந்திருந்து நாம் இதுவரை சொல்லிய குறிப்புகளுக்குள் ஏதேனும் இருந்தால் அந்த பலன்களை சரிபார்த்து அதற்கான ஆய்வுகளில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.